குருஜி ஜென்னின் கதைகள். கதை 1. கோப்பையின் பாடம். ஒரு இளைஞன் ஜென் குருவிடம் சென்று, எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்கள் என்றான். குரு தேநீர் ஊற்றினார். கோப்பை நிரம்பிய போதும் தொடர்ந்து ஊற்றினார். தேநீர் வழிந்தோடியது. இளைஞன் பதற்றமாக, கோப்பை நிரம்பிவிட்டது என்றான். குரு மெதுவாக சொன்னார், உன் மனமும் இப்படித்தான். காலி செய்யாமல் புதிதை நிரப்ப முடியாது. பொருள்: மனதை காலி செய்தால்தான் ஞானம் நுழையும். கதை 2. நதியின் மறுபுறம். ஒரு மாணவன் கேட்டான், சாந்தி எங்கே கிடைக்கும்? குரு நதியை காட்டி, அந்தப்புறம் என்றார். மாணவன் நீந்திச் சென்றான். மறுபுறம் சென்றதும் அதே நதியையே பார்த்தான். திரும்பி வந்தபோது குரு சிரித்தார். நீ தேடியது பயணத்திலிருந்தது. பொருள்: சாந்தி வெளியில் இல்லை, பயணத்திலேயே உள்ளது. கதை 3. கல்லும் தாமரையும். மாணவன் சொன்னான், என் மனம் எப்போதும் கனமாக இருக்கிறது. குரு ஒரு கல்லை நீரில் போட்டார், அது மூழ்கியது. பின் ஒரு தாமரையை வைத்தார், அது மிதந்தது. குரு கேட்டார், எது கனமானது? மாணவன் அமைதியானான். பொருள்: எடை பொருளிலில்லை, பற்றுதலில் உள்ளது. கதை 4. இப்போதைய தருணம். மாணவன், கடந்த காலம் வருத்தம் தருகிறது, எதிர்காலம் பயமளிக்கிறது. குரு மெழுகுவர்த்தியை ஏற்றி, இந்த நொடியை கவனி என்றார். மாணவன் தீப்பொறியை பார்த்துக்கொண்டே இருந்தான். அவனது சிந்தனைகள் மங்கின. பொருள்: இப்போதைய தருணமே வாழ்வு. கதை 5. மௌனத்தின் பதில். ஒரு அரசன் கேட்டான், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? குரு மௌனமாக இருந்தார். அரசன் கோபமடைந்தான். அந்த மௌனத்தில்தான் அரசன் தன்னை உணர்ந்தான். பொருள்: சில பதில்கள் சொற்களில் இல்லை, அனுபவத்தில் உள்ளன.